உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் என்ன செய்யணும்னு சுத்தமாக புரியலைங்க. அதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பாதையை காட்டுவதற்காக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நல்ல பாதையை காட்டுவார். அந்த பாதை வழியாக நடந்து போங்க, நல்ல வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நிறைய டவுட் வருதுங்க என் வாழ்க்கையில், எக்கச்சக்க சந்தேகம் வருது. தேவன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி காட்ட போகிறாரு. எங்கே வேலை தேடுறது, எந்த தொழிலை ஆரம்பிக்கிறது, என்ன செய்கிறதுனே புரியல, எங்கே போய் பொண்ணு பார்க்குறது, எங்கே போய் மாப்பிள்ளையை தேடுறது, எந்த குலப்படியும் இருக்காது. தேவன் வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிப்பார். இதான் பாதை, இதில் பாதை காட்டுவதற்காக வராரு. ஐயோ, தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கேங்க, பாதை தெரியல, அடுத்த அடி எங்கே வைக்கிறதேன்னு எனக்கு புரியல. அதற்காக தான் இயேசுனிக்கு வராங்க. சரிங்களா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாதையை காட்டுறதுக்காகவே இன்னைக்கு வராரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படின்றீங்களே, தேவன் பாதை காட்டுவார், வந்து போதிப்பார். என்னை கைட் பண்ண ஒரு ஆள் தேவை, எனக்கு என்ன வழி நடத்தி செல்ல ஒரு ஆள் தேவைன்றீங்களே, அதான் இயேசு இருக்கார். உங்கள் மேலே கண்ணை வைத்து அவர் ஆலோசனை சொல்லுவார். உங்களை கரெக்டாக பதிச்சு பார்வையை அவர் பதிச்சு வச்சுருக்காரு உங்கள் மேலே. உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பாதை தெரியாமல் நின்றுட்டுருக்கீங்களா, என்ன செய்கிறதுன்னு உங்களை பார்த்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவாருங்க. அந்த பாதை வழியாக நீங்கள் நடப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வெளியில் போயிருந்தேன்னா, செம வெயில். ஒரு ரோட்டில் கூட ஏசி போடலங்க. என்ன சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க, எந்த ரோட்டில் ஏசி போடுவாங்கன்னு கேட்குறீங்களா? தேவன் போட்டாருங்க. தேவன் போட்ட ரோட்டில் அவர் ஏசி போட்டு வச்சுருந்தார். மோசேவும் அடிமைகளும் வழி தெரியாமல், பாதை தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. பின்னாடி எகிப்து படை வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ தேவன் ஒரு பாதை போட்டு கொடுத்தாருல, அந்த பாதையில் ஏசி இருந்துச்சு. அப்படியே செங்கடல் பொழந்துச்சுல, தண்ணி இந்த சைடு அப்படியே குவிஞ்சு நின்றுச்சு, இந்த சைடு தண்ணி குவிஞ்சு நின்றுச்சு. தண்ணி எப்படி குவிஞ்சு நிற்கும்? அது வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, உறைந்து போய் அது குவிந்து நின்றுச்சு. அப்போனா எவ்வளோ சில்லுன்னு காற்று வந்திருக்கும். பனிக்கட்டியாயிடுச்சு தண்ணி. அவங்க போகிற ரோடு, அவங்க போனாங்களே ஒரு ரோடு, அது ஃபுல்லாக செம காற்று. ஆனால் அந்த எகிப்து படை வந்துச்சுல, எதுக்காக வந்தாங்கங்க அவங்க? பாவம் இந்த அடிமைகளும் மோசேவும் வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டாங்களாம். திரும்பவும் நம்ம நாட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தாங்களாம். அதுக்காக தான் வந்தாங்களாம். ஆனால் இவங்க பாவம்னு பார்த்து கடைசியில் இவங்க தண்ணியில் மாட்டிக்கிட்டாங்க. தேவன் ஒரே பாதையில் இவங்களை சொகுசாக நடத்தினார். அவங்க எதிரிகளை, இஸ்ரவேல் அடிமைகளுடைய, எகிப்தின் அடிமைகளுடைய அந்த எதிரிகளை அவர் என்ன பண்ணார்? அழித்தார். அதே பாதையில் அழித்தார். ஒரு சூப்பரான பாதை வரும், எதிரிகளே இருக்க மாட்டாங்கங்க, ஜாலியாக இருக்கும். அவர் போட்டாருன்னா ரோடு, ஏசி வைப்பார். நம்மளுக்கே தெரியும் பரலோகத்தின் ரோடு எப்படி இருக்கும்னு. அவர் தார் ரோடுலாம் போட்டு வைக்கிறது இல்லை, தங்க ரோடு தான் போட்டு வச்சுருக்காரு. எல்லாம் கோல்டில் தான் போட்டு வச்சுருக்காரு ரோடே. இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரரு பாருங்க. நீங்கள் வணங்குகிற தேவன் பெரிய பணக்காரருங்க. அவர் தான் இன்றைக்கி வந்து பாதையை காட்ட போகிறாரு. எந்த பாதையில் நீங்கள் நடக்கணும் கேளுங்கன்னு அவர்கிட்ட, அவர் பாதையை காட்டுவார். அந்த பாதை வழியாக நீங்கள் போவீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பாதை காட்டுவதற்காக வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய நீங்கள் கண்ணு வச்சிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க மேலே கண்ணு வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு பாதை காட்டுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க. ப்ளீஸ்ப்பா, அவங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுங்கப்பா. அவங்க நல்ல பாதை வழியாக அவங்க நடக்கணும், அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கணும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலையாவிகள், பயத்தினாவிகள்
பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைனா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. அங்கே வர ஆசைப்படுறோம். கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசு வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்திடக்கூடாது. சாமி உமக்கு நன்றி பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதில் கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு திரும்பவும் வருவீங்க. 1000 வருடம் ஆட்சி செய்வீங்கப்பா பா. அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.